ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னுடைய ஷார்ட்ஸில் பார்த்துட்டு, இந்த மாதிரியான பூஜை ரூமில் ஸ்டெப்ஸ் வச்சுருக்கீங்களே, கோல்டு ஸ்டெப்ஸ் அது எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ ப்ரைஸு, எங்கே விற்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஆக்சுவலாக சென்னை மயிலாப்பூரில் தான் இருக்கிறேன். கபாலீஸ்வரர் கோயிலாண்டு தான் இருக்கிறேன். இந்த கடையுமே கபாலீஸ்வரர் கோயிலுக்கும் ஆப்போசிட்டில் கிரி என்ற கடையில் தான் இருக்குது. இதோடைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய ஊர்லேயுமே இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே கிரின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே கிடைக்கும். அதில் வந்து இந்த மாதிரி பொருள் நீங்கள் சர்ச் பண்ணி கேட்டாலே தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டு தான் நான் அந்த வீடியோவை நான் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நிறைய மூவ் ஆகிட்டுருக்கு. நிறைய சுவாமி சிலைகள்லாம் வைக்க முடியல அப்படின்றதுனால சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோடய ப்ரைஸஸுமே பார்த்தீங்கன்னாக்கா 1650 நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. நீங்கள் கேட்குற மாதிரி 3 ஸ்டெப்ஸு, இந்த மாதிரி இன்னும் ஸ்மால் சைஸு, இந்த மாதிரி வெரைட்டிஸு, இந்த மாதிரி நிறையா சிங்கிள் சுவாமி சிலைகள் வைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறையாவே இருக்குது. நிறைய கலெக்ஷன் இருக்குது. இதுதான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நான் போகும்போது இவ்வளோ தான் இருந்தது. ஸோ அதை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்குறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாலே உங்களுக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் வந்துட்டு உருளி வைக்கும் பார்த்திங்களா, அதுக்குண்டான ஒரு ஸ்டாண்டுமே நல்ல ஏன்னா தந்தத்தை தூக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவுமே புதுசாக வந்திருக்கு. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. 500 ரேஞ்சு. நம்ம எடுக்கிற பொருள் சைஸை பொறுத்து தான் இருக்குது இதில். ஆனால் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்குது. புதுசாக இருந்திருக்கு. எதை பார்த்தாலும் வாங்கணும் போல் தோணுது. நானுமே இயர்லி ஒன்ஸ் தான் வருவேன். ஏன்னா அப்பப்போ வந்தேன்னா ஏதாவது வாங்கிட்டு போய் பூஜை ரூமில் கொட்டி வச்சுட்டே இருக்கணும் அப்படின்றதுனால அது வேஸ்ட்டாக போயிடும்ன்றதுனால நான் போக மாட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்டதுனால நான் போய் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் நான். ஸோ இந்தமாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்திருக்குது. நானுமே ஒரு சில பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன். நம்ம இப்போ நவராத்திரிக்கு வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த ஒரு கடையில் வந்தாலே எல்லா பொருளுமே வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு மட்டும் இப்போ புதுசாக வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் போட்டு நமக்கு என்ன சுவாமி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம இடத்துல வந்துட்டு ஒரு விளக்கு ஏற்றி அழகாக பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கோலம் போட்டு உட்டில் செஞ்சு அழகாக வச்சுருக்குறாங்க. அது வந்து நம்ம எங்கே வேணாலும் சவுத்தில் அந்த மாதிரி அதில் மாட்டி கூட நம்ம வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு இந்த மாதிரி கூட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதனோட விலையுமே 125 ரூபா தான். நிறைய சாமி உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ அந்த சாமி எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ராசோ ஐட்டமில் நிறைய கிஃப்ட் ஐட்டம், நிறைய சுவாமி சிலைகள் இதெல்லாமே இப்போ புதுசாக வந்திருக்கு. நிறைய ப்ராசோ கிண்ணங்கள்லாம் கூட குட்டியாக அழகழகாக பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ருப்பீஸ் 50 ரூபாயில தான் இருக்குது. அதனுடைய விலையுமே கம்மியாக தான் இருக்குது. நம்ம எப்பயுமே கிரியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இது ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸஸ் தான் இதில் இருக்கிறது எல்லாமே. ஆனால் நிறைய வெரைட்டிஸு நம்ம கேட்குற சைஸில் இருக்குது. எல்லாமே வெரைட்டிஸாக இருக்குது. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பார்த்திங்கன்னா புதுசாக சுவாமி சிலைகள்லாம் ரொம்பவுமே அழகாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம முன்னாடி பார்க்கும்போது நம்ம ஒரு விதமான சுவாமி சிலைகள் இருக்கும். திரும்ப பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் வச்சுருந்து முதல்ல பூஜை பண்ணதே வச்சு தான் நம்ம பண்ண முடியும். நம்ம அப்பப்போ நம்ம சுவாமி சிலைகளை நம்ம மாற்றிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் இது நிறைய அந்த தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது தப்பவே கூடாது. ஒன்ஸ் நம்ம எப்போ ஒரு சிலை வாங்கிட்டு வந்து அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணி அதுக்கு நம்ம மெருகேற்றி நம்ம அதனுடைய சக்தி உருவாக்குறோமோ, ஸோ அதை திடீர்னு இன்னொரு சிலைக்கு நம்ம போய் அதை அப்படியே விட்டுட்டு அதை இன்னொன்று பண்ணக்கூடாது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போனால் இதெல்லாம் வாங்கணும்னு தோணும். ஸோ அதனால் ரொம்ப ரேர் போகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வரலட்சுமி விரதத்துக்கு இந்த மாதிரியான இதய கமலம், ஐஸ்வர்ய குழலாம் போட்டு மணப்பழம் வந்திருக்கு. இதுதான் ட்ரெண்டிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஒன்று நான் வாங்கிட்டேன். இதனோட ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா 600, 650 அந்தமாரி ரேஞ்சில் தான் இருக்குது. நிறைய இந்தமாரி கோலம் போட்டிருக்கு. தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி கூட பார்த்து வாங்கிக்கலாம். பார்க்கலாம். பாய்.